முள்ளம் அடியேன் அறியாமையினால் முனிந்தென்னை நலிந்து முடக்கிட. முள்ளம் அடியேன் அறியாமையினால் முனிந்தென்னை நலிந்து முடக்கிட. பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன் சுடுகின்றது சூலை தவிர்த்தருளீர். பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன் சுடுகின்றது சூலை தவிர்த்தருளீர். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடன் ஆவது தான். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான். அன்ன நடையார் அதிகை கெடில்ல வீரட்டான துறை அம்மானே. அன்ன நடையார் அதிகை கெடில்ல வீரட்டான துறை அம்மானே. அதிகை வீரட்டான துறை அம்மானே. திருச்சிட்டம்பலம். தேவாரம் பாடுவோம் வாருங்கள். இந்த பதிவில் தேவார பாடல்களை பாடல் வடிவமாகவே கொடுக்குற ஒரு சிறு முயற்சியை நான் மேற்கொண்டிருக்கேன். இந்த பதிகத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய முதல் பதிகம், அதாவது அவருடைய தேவார திருப்பதிகங்களில் முதலாவது திருப்பதிகம் இந்த ஊற்றாயினவாறு அப்படிங்கிற அற்புதமான திருப்பதிகம் திருவதிகை வீரட்டானத்தில் அப்பர் பெருமான் அருளியது. திருநேரிசை 4ஆம் திருமுறை முதலாவது பதிகம். பண் கொல்லி. திருநாவுக்கரசு சுவாமிகள் தர்மசேனராக இருந்த பொழுது அவருக்கு சமண மதத்தின் மீது அதீத நம்பிக்கை உண்டானது. ஒரு சமயம் அவருக்கு தீராத வயிற்று வலி, அதாவது சூளை நோய் ஏற்பட்டது. அவரது தமக்கையான திலகவதியாரிடம் இதை தெரிவித்தார். எத்தனையோ மருந்துகள் கொடுத்தும் அவரால் அந்த வயிற்று வலியை போக்க முடியவில்லை. தனது தமக்கையாரின் அறிவுரைப்படி அதிகை வீரட்டானம் வருகிறார். அங்கு திலகவதியார் அவரது திருநெற்றியில் திருநீரினை பூசி ஓம் நமசிவாய என்ற அந்த 5 எழுத்து மந்திரத்தை கூறுகிறார். பின்பு மறுநாள் பொழுது விடிந்தவுடனே அப்பர் பெருமான் தர்மசேனராக வீரட்டான திரைவனை நோக்கி பின்வரும் இந்த அற்புதமான பதிகத்தை பாடுகிறார். பின் அவருடைய சூளை நோய் பறந்து போகிறது. அப்பர் பெருமானுடைய வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் ஒரு கூடுதல் சிறப்பு என்னென்னா, இந்த பதிகத்தை பாடும்போதே இங்கே நல்ல மழை பெய்கிறது. இதுவே இறைவனுடைய பேரருள் நான் கருதுகிறேன். திருச்சிட்டம்பலம்.